இயற்கை விரும்பிகளுக்கு வணக்கம். நம்ம இப்போது இயற்கை முறையில் பால் காளான் பண்ணை அமைப்பது எப்படின்னு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பெட் ஃபார்ம் ரெடி பண்ணுற செட்டுக்கு லைட் இல்லாதனால இப்போது அதுக்கு ஒயரிங் பண்ணி ஒரு லைட் ஒன்று போட போகிறோம். அதுக்கான ஒயரிங் ஒர்க்கு தான் இப்போது நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம இதில் 2 ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லைட்டுக்கு, இன்னொன்று வந்து சேஃப் கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போது உள்ள நீங்கள் பாருங்கள், பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம ஆஃபீஸு. இங்கே தான் அது கடை தான். அங்கேருந்து நம்ம ஒயர் எடுத்து லைன் அங்கேருந்து எடுத்து நம்ம இதுக்கு பெட் ஃபார்ம் செட்டுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கெலாம் பைப் லைன்லாம் போட்டு எல்லாமே பக்காவாக சேஃப்டியாக தான் பண்ணியிருக்கோம். வெறும் ஒயர் மட்டும் போடாமல் உள்ளே பைப் போட்டு அதுக்குள்ளே தான் ஒயர் போட்டு நம்ம சேஃப்டியாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது தென்னங்கீட்டில் அமைச்ச குடிலுங்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் அந்த ஒயரிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாவது ஸ்பார்க் ஆச்சு அந்த மாதிரினா அப்புறம் ப்ராப்ளம் தான். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக நீங்கள் அந்த ஒயர்லாம் பைப் போட்டு இல்லை ஒரு ட்ரே மாதிரியே போட்டு அதில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அங்கேருந்து பைப் லைனில் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒயர் கொண்டு வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு பைப் நம்ம கொடுத்துருக்கோம். அங்கே தான் வந்து நம்ம பல்புக்கு உண்டான ஹோல்டரை போட்டு அதில் நம்ம பல்பை போட போகிறோம். ஒர்க் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் தேவை. ஏன்னா கதவு போட்டுற போகிறோம், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் ஓரளவுக்கு. அதனால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக லைட் வேணும். அதே மாதிரி எப்போயாவது திடீர்னு நம்ம நைட்டில் கூட ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட தேவைப்படும் லைட். அதுக்காக நம்ம போடுறோம். ஒரு லைட் போட்டுக்கிறது நல்லது நம்மளுக்கு. ஏன்னா உள்ளே இருட்டாக இருக்கனால உள்ளே ஏதாவது பூச்சி, ஏதாவது பாம்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் நம்ம லைட் போட்டுக்கிறது நல்லது. ஒரு லைட் இருக்கிறது நல்லது தான். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ஏதாவதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம். இப்போ நம்ம எல்லாமே எடுத்து அந்த ஒயரிங் எல்லாம் மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இது வந்து நம்ம உள்ள ஆஃபீஸ் இங்கே தான் வந்து நம்ம அதுக்கு கரண்ட்டு லைன் எடுக்க போகிறோம். இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து இங்கேருந்து லைன் எடுத்து தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். தவறாமல் நம்ம சேனலை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னலாம் செய்கிறோம், எப்படிலாம் பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ணுறோம், எந்த மாதிரி நம்ம அமைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கடை அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் தனியாக இங்கேருந்து கேபிள் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீடுனா வீட்டிலேருந்து தனியாக இதுக்கு கேபிள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்டில் நீங்கள் தனியாக ஒரு லைன் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம லைன் கொடுத்து இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். சப்ளை வருதா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போது பல்பு எரியுதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போது வந்து எல்இடி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்இடி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு குண்டு பல்ப் வாங்கி கூட போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போது எங்களுக்கு எல்இடி இருந்தால் போதும்னால நம்ம எல்இடி லைட் போட்டிருக்கோம். உங்களோட தேவை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க.